வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல மார்னிங்க்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும், ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாவும் சாப்பிடக்கூடிய பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நான் பிரெட் சாண்ட்விச் செய்றேங்க. முதல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் அடுப்புல ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேங்க. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேங்க. இந்த கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் போட்டுடலாம். இதை நல்லா வணக்கலாங்க. இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாங்க. இது ஒரு சின்ன தக்காளி வெட்டி வச்சிருக்கேங்க பொடி பொடியாக. இதையும் போட்டு நல்லா வணக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா வணக்கியாச்சுங்க. இதில் ஒரு சின்ன கேரட் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. இதில் ஒரு கப்புக்கு பீஸ் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. இது ஒரு 5-6 பீன்ஸை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு காவாசி குடமிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம குடமிளகாய் போடும்போது ஒரு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இது நம்ம வீட்லேயே அரைச்சது தாங்க. காரம் வந்து கம்மியாக போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வேணா நீங்கள் கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க, இதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து வச்சுட்டு பிரெட் சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் விட்டுக்கலாம். நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாங்க. இதில் ஒரு பிரெட்டை போட்டு நல்லா 2 சைடும் பொன்னிறமாக வர மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சைடு வந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பிரெட்டை போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நான் அந்த பிரெட்டு மேலேங்க கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் விடுறேன். நீங்கள் வேணால் புதினா சட்னி கூட விட்டுக்கலாங்க. இதை நல்லா ஏகமும் பரப்பி விட்டுறலாங்க. இப்போ இது மேலே ஸ்டஃபிங் வச்சிடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சீஸ் போட்டு கொடுத்தா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இன்னொரு பிரெட் மேலேயும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டுங்க மேலே மூடி வச்சிடலாங்க. இப்போது இது மேலே ஒரு தட்டத்தை வச்சுங்க. அது மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோம்னா இது நல்லா அமுந்து க்ரில்லில் போடுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சாண்ட்விட்சு. இப்போ 1 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து மறுபடியும் திருப்பி போட்டு வச்சிடலாங்க. இப்போ திருப்பி போட்டு 1 நிமிஷம் இருக்குதுங்க. ஒரு நிமிஷம் வெந்தால் போதும், அதுக்கு மேலே வேக வேண்டியது இல்லைங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. 2 சைடும் பிரெட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இவ்வளோதாங்க சுவையான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஹெல்தி. இது நம்ம காலைல குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்துடலாங்க. ஆஃபீஸ் போகிறக்கு முன்னாடி நம்ம காலைல எம்டி ஸ்டொமக் கூட போகாமல் இதை சாப்பிட்டு போனால் இவ்வளோ காய்கறிகள் சீஸ் எல்லாம் போடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இதுக்கு நம்ம புதினா சட்னி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். காய்கறி சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.